பச்சை மலைகளுக்கும் அடர்ந்த காடுகளுக்கும் இடையில் அமைந்த ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு அமைதியான இளம் சிறுவன் தன் சிறிய வீட்டிற்கு பின்னால் ஓடிய வளைந்து நெளிந்த ஆற்றங்கரையில் அமர்ந்திருப்பதை விரும்பினான். சிறுவனுக்கு அந்த ஆறு தண்ணீரை விட மேலானது. அது அவனுடைய நண்பனாகவும் இரகசிய காப்பாளனாகவும் இருந்தது. எப்போதும் அமைதியாகவும் மெதுவாகவும் உயிருடன் இருந்தது. ஒரு நாள் ஆற்றங்கரையில் ஒரு சிறிய பழைய மரப்படகு கிடப்பதை கண்டான். அது தேய்ந்து போனது போல் தோன்றினாலும் ஏதோ மாயாஜாலமாக இருந்தது. அவன் பல நாட்கள் அந்த சிறிய படகை கவனமாக பழுது பார்த்தான். விரிசல்களை அடைத்து நீலம் மற்றும் தங்க நிறத்தில் வண்ணம் தீட்டினான். அதற்கு நம்பிக்கை என்று பெயரிட்டான். ஆற்றின் மறுபக்கம் என்னவாக இருக்கும் என்று அவன் யோசித்தான். மறுபுறம் மறைந்திருக்கும் தோட்டங்கள், நட்பான மக்கள் மற்றும் இரகசிய புதையல்கள் பற்றி கனவு கண்டான். ஒரு பிரகாசமான காலை இதயத்தில் நம்பிக்கை துள்ள அவன் தன் சிறிய படகை ஆற்றில் தள்ளிவிட்டு ஏறினான். முதலில் ஆறு அவனை மெதுவாக சுமந்து சென்றது. தண்ணீர் மென்மையாக இருந்தது. காற்று லேசாக வீசியது. அவனது கனவு சாத்தியமாக தோன்றியது. ஆனால் திடீரென்று கருமேகங்கள் வானத்தை சூழ்ந்தன. காற்று பலமாக வீசியது. ஆறு காற்றுத்தனமாக மாறியது. அலைகள் கொந்தளித்து கர்ஜித்தன. காற்றுத்தனமான நீரோட்டம் அவனது படகை கூர்மையான பாறைகளை நோக்கி இழுத்தது. அவன் திசை திருப்ப முயன்றான். ஆனால் படகு பலமாக மோதியது. தண்ணீர் உள்ளே புகுந்தது. ஆறு அவனை தன் சொந்த கரைக்கு இழுத்துச் சென்றபோது அவன் படகின் உடைந்த துண்டை பற்றி கொண்டான். நனைந்தும் காயப்பட்டும் அவன் ஆரம்பித்த கரையில் அமர்ந்தான். படகு போய்விட்டது. கடக்கும் கனவும் போய்விட்டது. அவன் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. தன் கடின உழைப்பும் நம்பிக்கையும் ஏன் இழப்புக்கு மட்டும் வழிவகுத்தது என்று அவன் யோசித்தான். உடைந்த படகிற்காக மட்டுமல்ல, தன் இதயத்தில் அவன் கட்டி எழுப்பிய ஒருபோதும் நனவாகாத அற்புதமான கதைக்காகவும் அவன் துக்கப்பட்டான். தோட்டம், மக்கள், மகிழ்ச்சி எல்லாம் போய்விட்டது. ஆனால் ஆறு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. மணி நேரம் கடந்தது. மெதுவாக அவனுக்குள் ஏதோ ஒன்று மென்மையடைய தொடங்கியது. தோல்வியில் அல்ல, புரிதலில். அவன் சுற்றிலும் பார்த்தான். மேகங்கள் கலைந்து விட்டதை கவனித்தான். சூரியன் திரும்பிவிட்டது. பறவைகள் மீண்டும் பறந்தன. புல் அவன் கால்களுக்கு அருகில் மெதுவாக அசைந்தது. முதல் முறையாக அவன் கற்பனை செய்த கணத்தில் அல்ல, உண்மையில் இருந்த கணத்தில் அழகை கண்டான். ஓடும் தண்ணீரை தொட்டு அவன் மீண்டும் மெதுவாகச் சொன்னான், ஒருவேளை பிரச்சனை ஆற்றில் இல்லை. ஒருவேளை நான் ஒரே ஒரு விளைவை மட்டுமே விரும்பியதில்தான் பிரச்சனை. அவன் மறுபுறம் செல்லவில்லை. ஆனால் அவன் இன்னும் அதிகமாக ஒன்றை அடைந்தான், ஒரு உண்மையை. வாழ்க்கை நாம் கனவு காண்பதை சரியாக கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும்போது நாம் அடிக்கடி உடைந்து போகிறோம். ஆனால் வாழ்க்கை கொண்டு வருவதை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் அமைதியை காண்கிறோம், மகிழ்ச்சியையும் கூட. அவன் கண்ணீரின் வழியே சிரித்தான். அவன் விரும்பியது கிடைத்ததால் அல்ல, ஆனால் அவன் எதிர்பார்த்ததை விட்டுவிட்டு உண்மையில் இருந்ததற்கு தன் இதயத்தை திறந்ததால். அவன் எதிர்பார்த்ததை விட்டுவிடவும் ஒவ்வொரு கணத்தையும் அது வரும்போது நேசிக்கவும் கற்றுக்கொண்டான். ஆற்றைப் போலவே எப்போதும் ஓடும் மற்றும் சுதந்திரமாக. யதார்த்தம் நம் எதிர்பார்ப்புகளுடன் பொருந்தாதபோது நாம் சோகத்தை உணர்கிறோம். ஆனால் வாழ்க்கை நம் எழுத்தை பின்பற்ற இங்கே இல்லை. அது புயல்கள், ஆச்சரியங்கள், இழப்புகள் மற்றும் எதிர்பாராத பரிசுகளையும் கொண்டு வருகிறது. ஏன் என் வழியில் செல்லவில்லை என்று கேட்பதை நிறுத்திவிட்டு இந்த கணம் என்ன வைத்திருக்கிறது என்று பார்க்கிறேன் என்று சொன்னால் நாம் மகிழ்ச்சியை காண்கிறோம். உங்கள் மகிழ்ச்சியை முடிவோடு பிணைக்காதீர்கள். அதை ஆற்றைப் போல மிதக்க விடுங்கள். அங்கேதான் உண்மையான அமைதி தொடங்குகிறது.